இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25 27 வரையிலும் வரப்போகும் உரிமைக்காரர் ரைட்ஃபுல்லி பிலாங்ஸ் என்று சொல்லி மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாக எசேக்கியேல் சொன்ன இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 25ஆம் வசனத்தில், இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது என்று சொல்லி கடைசி அரசனாகிய அந்த யூதாவை ஆண்ட சிதேக்கியாவுக்கு இதோடு கூட அக்கிரம அந்த ஆளுகைக்கு முடிவு வந்துவிட்டது, உன் நாள் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சவுலின் மூலமாக ராஜாவாக கொடுத்த அந்த ஆட்சியானது சிதேக்கியாவோடு கூட அந்த ராஜாக்களினுடைய ஆளுகை முடிவுக்கு வந்தது. இனிமேல் சிங்காசனம் காலியாக தான் இருக்க போகுது என்கிற காரியத்தை குறித்து எசேக்கியேலின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். பாகையை கலட்டு. இந்த பாகை பிரதான ஆசாரியனுக்குரியது. யாத்ராகமம் 28:4 விசித்திரமான உள்சட்டை, ஏபோத்து, அங்கி, இடைக்கச்ச இவைகளோடு கூட பாகையும் அவர்களுக்கு ஆசாரியனுக்கு அணியும்படியாக கொடுக்கப்பட்ட ஒன்று. அப்படின்னா எருசலேமினுடைய ஆலயம் சுட்டரிக்கப்படுகிறபடியினால இனிமே ஆசாரியனுக்கு, பிரதான ஆசாரியனுக்கு இங்கே வேலை இல்லை. ராஜா இதோட கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் அங்கே பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு மறிக்க போகிறபடினால இனிமே தாவீதின் சிங்காசனத்தில் உட்காருகிறதற்கு உன்னுடைய வம்சத்தில் இனிமே யாருமே வரப்போகிறதில்ல என்று சொல்லி, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் 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 என்று 3 முறை சொல்லி உரிமைக்காரன் ஆரவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அதற்கு நீ உரிமைக்காரர் ஒருவர் இருக்கிறார், அவர் வருகிற மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உரிமைக்காரர், வரப்போகிற உரிமைக்காரரை குறித்து இங்கே எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். தேவாலய பணிவிடையை குறிக்கக்கூடியதாக பாகை குறிப்பிடப்படுகிறது. இந்த பணிவிடை பதவியானது பறிபோக போகிறது என்கிற காரியத்தை குறித்து முதலிலே சொல்லுகிறார். தேவாலயம் புதிதாய் கட்டப்பட்ட பின்பும் கூட பிரதான ஆசாரியர்கள் இருந்தனர், ஆனால் உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்தில் இல்லாமல் காணப்பட்டது. தேவாலயம் மட்டும் மீண்டும் கட்டப்பட்டு தேவனுடைய வருகைக்காக அது காத்து கொண்டிருந்தது. இயேசு இந்த பூமியில் பிறந்த பொழுது அந்த ஆலயம் கொஞ்சம் தேவ மகிமை பெற்றது. ஆனால் அவர் கல்லர் குகையாக மாற்றப்பட்ட அந்த கல்லர்களை விரட்டி அடிக்க சாட்டைகளை எடுக்க வேண்டியதாயிற்று. அவரை சிலுவையில் அறைந்து தேவாலயத்தை மீண்டுமாக தங்களுக்கு சொந்தமாக்க அங்கே மக்கள் நினைத்தார்கள். விரைவில் சுமார் கிபி 70 அந்த தேவாலயம் திரும்பவும் மண்மேடாக்கப்பட்டு அது கிடக்குது. அதே போல சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் அலங்கத்தெல்லாம் கட்டிட்டாங்க. ஆனாலும் அதை ஆளுகிறதற்கு அரசர்கள் இதுவரையிலும், இன்றைக்கு வரையிலும் அங்கே இல்லை. அடிமைத்தனம்தான் இன்னும் தலைவிரித்து ஆடுகிறது. தற்காலத்தில் 1948 விடுதலை அடைந்த பின்பும் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அரசனாக அரியணை ஏறுகிறதற்கு இதுவரையிலும் யாரும் துணியவில்லை என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இனி உரிமைக்காரராகிய மேசியா வரும்போதுதான் இஸ்ரவேல் தன்னுடைய அரசனை திரும்ப பெறும். ஏன்னா ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அந்த நேரத்தில் தான் பாகையும் கிரீடமும் ஒருவருக்கே சொந்தமாகும். அவர் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அவர் அரியணையில் அமரும் பொழுது என்று சொல்லி ஆதியாகமம் 14:18 மெல்கிசேதேக்கை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். முதல்ல இந்த மேசியாவாகிய வரப்போகிற உரிமைக்காரரை ஆண்டவரே பாகைக்கு சொந்தக்காரரா, கிரீடத்துக்கு சொந்தக்காரரா எப்படி மாற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 32-33 இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு
முடிவிராது என்று சொல்லி இங்கே ராஜாவாக, அந்த கிரீடத்துக்கு சொந்தக்காரராக நானே ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தாவீதினுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லி இங்கே தூதர் ஒருவர் அங்கே அருமையாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 110:4 பார்க்கிறோம், நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று என் கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால் பாகைக்கு சொந்தக்காரராக அவர் இங்கே வருவார் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 5:6 அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று சொல்லி தானா வந்து நான் பிரதான ஆசாரியராய் மாறப்போகிறேன்னு சொல்லி மேசியாவாகி என் இயேசு சொல்லவில்லை. நானா வந்து ராஜாவாக நான் உட்காரப் போகிறேன் என்று சொல்லவில்லை. ஆண்டவரே அந்த பாகையையும் கலட்டப்பட்ட பாகையையும் அந்த கலட்டப்பட்ட அந்த கிரீடத்தையும் எடுத்து அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததை இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே, பவுல் வாழ்ந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து வந்தபடியினால அங்கே விருத்த சேதனத்தை எல்லாம் அகற்றிவிட்டு மாம்சத்தில் செய்யப்படுகிற உடன்படிக்கை என்னமே வேண்டாம், இருதயத்தில் விருத்த சேதம் பண்ணினா போதும். அவர் தன்னுடைய கற்பனைகளை கட்டளைகள் எல்லாம் நம்முடைய இருதயங்களில் அவர் எழுதி கொடுக்கிறார், புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார், புதிய ஆவியை தருகிறார் என்று சொல்லலாம், புதிய இருதயத்தை தருகிறார் என்றெல்லாம் பேசின பொழுது பவுலுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருந்தது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற அங்கே பரிசேயர்கள் எல்லாரும் எதிர்த்து நிற்கிறார்கள், பிரதான ஆசாரியர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள், வேதபாரகர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். நியாயப்பிரமாணம் எப்படி அது அழிக்கப்படும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லி நிறைவேறுதலாகவே மாறின இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை எப்படி தீர்க்க தரிசன ஆகமங்களில் சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேற்றினாரோ அந்த நிறைவேறுதலாக வந்த அந்த ஆண்டவர் இப்போ ஆசாரியன் என்று அழைக்கப்படும் பொழுது திரும்ப ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆசாரிய ஊழியமானது லேவி கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டது. முதல் ஆசாரியன் ஆரோனாக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து யூதா வம்சத்தில் பிறந்தவர், ராஜாவா இருப்பதற்கு ஓகே. ஆனா அவர் எப்படி அங்கே பிரதான ஆசாரியனாக அவர் வர முடியும்? அவர் லேவி கோத்திரத்தில் பிறக்கவில்லையே என்கிற கேள்வி இருந்த பொழுது தாவீதின் சிங்காசனத்தில் வந்தவர் ராஜாவாக இருக்கலாம், அவர் ஒரு ஆசாரியனாகவும் எப்படி இருக்க முடியும் என்று சொன்ன பொழுதுதான் எபிரேயர் 7:13 சொல்கிறது, மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர்கள் எழும்ப வேண்டியது என்ன? அவர் வேறொரு கோத்திரத்துக்கு உள்ளானவராய் இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாயிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே, நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். தம்முடைய சொந்த இரத்தத்தை கைகளில் ஏந்தின பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி 17 23 இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்தில் 14 18 தான் இந்த மெல்கிசதேக்கை குறித்து சொல்லப்படுகிறது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, அதாவது சாலேமின் ராஜா என்று சொன்னால் சமாதானத்தின் ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியனவனாகவும் இருக்கிறார் மெல்கிசதேக்கு. அவர் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவர் அங்கே ஒரு திருவிருந்தை நடத்துகிறார். ஒரு கம்யூனியனே அங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஜெயித்து வந்த ஆபிரகாமை கண்டு அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆபிரகாமினுடைய சந்ததிகள் தோன்றுகிறதற்கு முன்பாகவே, இந்த 12 கோத்திரங்கள் தோன்றுகிறதற்கு முன்பாகவே, யாக்கோபு தோன்றுகிறதற்கு முன்னுமே அங்கே மெல்கிசதேக்கு ஒரு ஆசாரியனாகவும் ஒரு ராஜாவாகவும் வந்து அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? இது தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இது ஆதியையும் குறிக்கிறது, அந்தத்தையும் குறிக்கிறது. இது அல்பாவையும் குறிக்கிறது, ஒபேகாவையும் குறிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த முறைமையின்படி
என் இயேசு கிறிஸ்து தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். அவர் அல்பாவும் ஒமேகவும் ஆனவர். அவர் ஆதியும் அந்தமுமானவராய் இருக்கிறபடியினாலே மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியனாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எபிரே ஆக்கியோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7:2 சொல்லுகிறாரு எபிரே ஆக்கியோன், மெல்கிசதேக்கு ஒரு நீதியின் ராஜா. இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தல் 20 சொல்லுகிறது அவர் நீதியின் ராஜா என்று சொல்லி. சாலோமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று எபிரேயர் 7:2 சொல்லுகிறது. ஆண்டவரை குறித்து ஏசாயா 9:6 சொல்லுது அவர் சமாதான பிரபு என்று சொல்லி. தாய் தந்தை குறிப்பிடப்படவில்லை, மரணமும் இல்லை. அங்கே மெல்கிசதேக்கை குறித்து எபிரேயர் 7:3 அதே போல நித்திய தன்மை உடையவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எபிரேயர் 1:8 குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமை விட பெரியவர் என்று சொல்லி எபிரேயர் 7:4 வரையிலும் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமிலும் ஆண்டவர் பெரியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நித்திய ஆசாரியத்துவத்தினுடைய நிழலாக அங்கே மெல்கிசதேக்கு குறிப்பிடப்படுகிறார். இவர் நித்திய ஆசாரியனாக என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கும்படியாக சுகந்த வாசனையான பலியாக தன்மையே அங்கே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவர் ஆகையால் எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனுடைய வேலையை செய்கிறார். 1000 வருட அரசாட்சியில் பாகை அவருக்கு கொடுக்கப்படும். ஆலயமானது அங்கே பர்வதங்களின் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்படும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாகையை உடைய பிரதான ஆசாரியனாகவும் அந்த கிரீடத்தை உடைய ஒரு தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராஜாதி ராஜாகவும் அவர் இருப்பார். இழந்து போன இஸ்ரவேலர்களுடைய அந்த கொஞ்சம் இழந்து போன அந்த ஆசாரிய ஊழியமும் அந்த ராஜரீக அந்த ஊழியமும் இன்றைக்கு புறஜாதிகளாய் இருந்து ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார் என்று சொல்லி அந்த ஆசாரியத்துவத்தினுடைய வேலை என்ன? தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அங்கே ஆலயத்திற்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியம். அதை இன்றைக்கு நாம் செய்யும்படியாக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபங்களை ஏறெடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்யும்படியாகவும் ஆண்டவருடைய ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாமும் ராஜாவாக நாம் அவரால் மாற்றப்பட்டிருக்கிறோம். விக்கிரகங்களுக்கு என்னுடைய மகிமையை கொடேன், வேறொருவனுக்கும் என் மகிமையை கொடேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் யோவான் 17 ஜெபிக்கும் பொழுது, பிதாவே நீர் தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி இஸ்ரவேலிலிருந்து எடுக்கப்பட்ட பாகை, இஸ்ரவேலிலிருந்து எடுக்கப்பட்ட கிரீடம், அதற்கு உரிமையான ஒரு வரப்போகிற உரிமைக்காரருக்கு அது சொந்தமாய் இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்தில் அவரை தேடி இறுக பிடித்து உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அந்த பாகைக்குரிய வேலையையும் அந்த ஆசாரியத்துவ வேலையையும் ராஜரீக அந்த அபிஷேகத்தையும் ஆண்டவர் கொடுத்து மகிமையை கொடுத்து அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நடத்தக்கூடிய ஒரு உன்னத பணியையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அந்த 1000 வருட அரசாட்சியில நித்திய காலமாக இருக்க போகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசுவையும் பாகைக்கு சொந்தக்காரராகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்டு அவரோடு கூட மகிழ்ந்து வாழ போகிறோம். அந்த வாழ்நாளுக்காக ஏங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர்.